அடுத்தடுத்த சர்ச்சை தமிழக காங்கிரஸில் நடப்பது என்னங்கிற கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மொத்தமாவே காங்கிரஸ் அப்படின்னாலே உட்கட்சி பிரச்சனை, குழப்பம், நீயா நானா போட்டி அப்படிங்கிறதா அதிகமா இருக்கு. இந்தியா முழுக்க பார்க்குறோம். தமிழ்நாடு விதிவிலக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில கடந்த சில மாதங்களாக உட்கட்சி குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தலைமை முடிவு எடுக்கிறாங்க, அந்த தலைமையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கணும். அதான் சரியான முறையான கட்சி. தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தலைமை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா நிர்வாகிகளா வேற மாதிரி ஒரு பக்கம் போய் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வேற ஒருத்தர் பேசுறாரு, அந்த பக்கம் வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா அது நிச்சயமாக அது வெற்றிக்கு வழிகொள்ளாது. முழுக்க அது தோல்விக்கு தான் அது வழிவகுக்கும். தோல்வி மட்டும் இல்லாமல் கட்சியின் அழிப்புக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணியில தான் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போறோம் அப்படின்லாம் தொடர்ந்து உறுதியாக சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தோன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம் என்ன பண்றாங்க, தேசிய தலைவரும் ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேசினாரு. தாவேக கலந்து கொண்ட கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அவர் பேசுற பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது இன்னும் இந்த பிரச்சனையை இன்னும் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வெளியிட்டக்கூடிய இந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ற பாருங்களேன். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவரி பட்டியலை கொடுக்க விடாம முடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காது. ஆனா காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவலை அளிப்பதாக இருக்கு. கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கக்கூடிய முயற்சிகள் மிகுந்த வேதனை கொடுக்கிறது. தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகள் அடிபடுது. தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத, பிரிவினைவாத, வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கி இருக்கு. எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராஜர், பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த மண்ணினுடைய சமூக நீதி, சுயமரியாதை, மக்கள் நல அரசியல் வளர்ச்சி குழி தோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கின்றது. ஆனா காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா அப்படிங்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியல அப்படின்னு ஜோதிமணி இந்த பதிவுல போட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் கொடி ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுடைய உணர்வையும் மதவாத, பிரிவினைவாத சூழ்ச்சிக்கு அடிபணியாமல் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியோடு இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டு மக்களையும் நாம கைவிட்டு விடக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ்ல எந்தவித கட்டுப்பாடுமற்ற தொடரக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திராம முன்னெடுக்காமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்ட கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலருடைய சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கின்றது அப்படிங்கிறத உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் உணர வேண்டிய நேரம் இது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தன்னலமற்ற, கொள்கை பிடிப்பு மிகுந்த, அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில தமிழ்நாடு காங்கிரஸ் போய் கொண்டிருக்கிறது. அவருடைய கடின உழைப்பிற்கும் ஒப்பற்ற தியாகத்திற்கும் நாம துரோகம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய அடையாளம், மரியாதை என்பது பெருந்தலைவர் காமராஜர் கட்டிக்காத்த பாரம்பரியத்திற்கும் நேரு, காந்தி குடும்பத்தினுடைய தியாகத்திற்குமான தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பு, மரியாதையும் தான் என்பதை எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன நோக்கத்துக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம், பேசுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன கேள்வி எழுப்புது அப்படின்னா, பொதுவாகவே இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் ஆண்ட கட்சி காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க.
சில இடங்களில் கூட்டணியாகவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த காங்கிரஸ் இத்தனை பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கட்சியாக, ஒரு இந்தியா முழுக்க ஆண்ட கட்சி இதுக்கே சில மாநிலங்கள் மட்டும் இருக்காங்கன்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒத்த வரியில் சொல்லலாம் அப்படின்னா உட்கட்சி பிரச்சனை தான். இந்த உட்கட்சி பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. அதுதான் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பலவீனம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் அதை சரி பண்ண முடியாம தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்றது, பதிவு போடுறது, இது மாதிரி இருந்தா நிச்சயமாக காங்கிரஸ் அந்த சரிவை தடுக்கவே முடியாது. காங்கிரஸுடைய தோல்வியெல்லாம் கடந்துட்டாங்க. இப்ப தோல்வி விட கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு இப்ப காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடக்கும்போது நான் பார்க்குறேன். கர்நாடகாவில், அதே போன்று கேரளாவில், அதே போன்று தமிழ்நாட்டில், இதே போன்று ஒடிசா உள்ளிட்ட பல மாநிலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலியாக காங்கிரஸ் மாறி இருக்கு. வெற்றியை விடுங்க, வெற்றி தோல்வி விடுங்க, கட்சியாவது இருக்கணும், அந்த அளவுக்கு கட்சியாவது இருக்கணும், அதுக்காகவாவது ஓரளவுக்கு உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இது எப்போது அது முடிவுக்கு வருகிறதோ அப்போதுதான் காங்கிரஸ் மீண்டும் துளித்தெழும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இது என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையை பார்க்கணும். இதுவும் எந்த அளவுக்கு என்ன நடக்க போகுது, எதனா மாற்றத்தை ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.